ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கு இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க்கு. இங்கே தான் நாங்கள் நடக்க வருவோம். சில நேரம் எங்கள் பில்டிங்லேயே நடந்துடுவோம், சில நேரம் இங்கே வருவோம். இது என்ன செடி? இது செடி வகைகள்லாம் நிறைய இருக்கும். ஆயுர்வேதிக் செடி, கிராமங்களில் பார்க்குற செடிகள் எல்லாம் இங்கே வளரும். பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காலங்காலத்தில் குளிர் காற்று ஜில்லுன்னு இருக்குது. பாருங்க, இன்னும் வெயில் வரல. வருது லைட்டாக. வரலாமான்னு யோசிக்கிறோம். மேகமூட்டமாகவே இருக்குது. பனி, மேகமூட்டம்ல பனி இல்லை. பாருங்க, இதுதான் எங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறோங்க. பஸ் ஸ்டாண்டு இது. இந்த பக்கத்தில் எடுத்து பாருங்க, இது பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் பார்க், கலைஞர் பார்க். இங்கே தான் நாங்கள் வரோம். இங்கே பாருங்கள், எல்லாம் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லோரும் இங்கே வருவாங்க. காலையிலே நடக்கிறது நல்லது தானே. பாருங்கள், தொட்டாச்சி நீங்கள் செடி நிறைய இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா? தொட்டு தொட்டு விளையாடலாம், ஜாலியாக இருக்கும். நிறையா இருக்கும் பாருங்க, ரெண்டு பக்கமும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன, ஓமவல்லி இருக்குது. ஓமவல்லி நிறைய இருக்கும் பாருங்க. இது ஃபுல்லாக ஓமவல்லி தான். காமிக்கிறோம் பாருங்க. நீங்கள் யாரெல்லாம் வாக்கிங் போகிறீங்க சொல்லுங்கள் காலையில். பாருங்க, பார்த்தீங்கன்னா இது பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே பார்க்கு. எங்கே போயிட்டு தெரியல, இங்கேயும் நடக்க போயிருக்கிறேன். பாருங்க மக்கள், நல்லா இருக்கா பஸ் ஸ்டாண்டு. கடலோர நிலப்பரப்பு. இங்கே நிறைய இருக்குது. தொட்டாசி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பசுமையாக. இதோ இருக்குது பாருங்க, தொட்டாசி நீங்க செடி சூப்பராக இருக்கிறாங்க. இருக்கா? இது சொன செடிம்பாங்க. இது தெரில என்னென்னு, தொடலாமா என்னென்னு தெரில. இது மட்டும் தொட்டாசி நீங்கள் மட்டும் தொட்டு தொட்டு விளையாடலாம். தொட்டாசி நீங்கள் மட்டும் தொட்டு தொட்டு விளையாட ஜாலியாக இருக்கும். நிறைய வேப்ப மரங்கள். அப்புறம் ஆயுர்வேதிக் செடிகளை எல்லாம் விளைய வச்சுருக்காங்க. உடம்புக்கு ஜலதோஷம் பிடிச்சதுன்னா இங்கே வந்து ஒரு வாக் பண்ண மாதிரியும் ஆச்சு, இலைகளை பறித்து சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. பாருங்க, நாட்டு செடி வகைகள் நிறைய இருக்குங்க. இது வந்து நம்ம அது என்ன சொல்கிறது, இந்த பேர் வர மாட்டேங்குது டக்குன்னு. அப்படி தான் சொதப்பிடும், டக்குன்னு ஞாபகம் வராது. வெட்டிவேர் பாருங்க, வெட்டிவேர் செடி. வாக் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் எல்லாம் ஃபுல்லாக தொட்டாசி செடி, வேப்பிலை செடிகள், தொடுதலை, எவ்வளோ செடிகள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் செடி. இதெல்லாம் நிறைய செடி வகைகள், எண்ணுக்கடங்கா செடி வகைகள் ஃபுல்லாக நட்டு வச்சிருக்காங்க பாருங்க. நீர் பிரம்மி பாருங்க, நீர் பிரம்மி. இது தண்ணி விட்டால் வளரும் தானா. இந்த பாருங்க, செம்பருத்தி. பார்த்தீங்களா பாருங்க, செம்பருத்தி. இது ஃபுல்லாக செம்பருத்தி. அப்படியே பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு செம்பருத்தி. அங்கே பாருங்கள், இங்கே போகலாமா? செடிகள் நிறையா இருக்கும் அங்கே போகலாம். இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக ஓமவல்லி செடி. ஓமவல்லி பாருங்க, இது ஃபுல்லாக ஓமவல்லி. அது ஃபுல்லாக ஓமவல்லியும் தொட்டாசி நீங்கள் நிறைய இருக்குது. இந்த மண்ணில் நிறைய விளையும் போல். மண்ணில் நிறைய விளையுது. பார்த்தீங்கன்னா மக்களே, காலங்காத்தால் பாருங்கள்,
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நடக்க வரலாம். சில்லு சில்லு சில்லுன்னு காற்று. இவங்களே நட்டு வச்சது தான், நட்டு வச்சு பராமரிச்சுக்கிட்டு வராங்க கவர்மெண்ட்டு. இங்கே பாருங்க, ஓமவல்லி ஃபுல்லாக ஓமவல்லி. அந்த பக்கத்தில் ஏதோ செடி இருக்குது, அது என்ன செடின்னு தெரில. பாருங்கள், நிறைய பெரிய இடம் அது. எங்கள் வீட்டிலேருந்து ஜிஎஸ்டி மெயின் ரோடு வரைக்கும் அது போகும். அது இந்த ரோடு ஜிஎஸ்டி மெயின் ரோடு வரைக்கும் போகும். பார்த்திங்கன்னா இது நந்தியாவட்டை. சுகர் பேஷண்ட்லாம் வந்து நிறைய பறிச்சுக்கிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா கொண்டைப்பூ, கரங்கப்பூ அழகாக இருக்குது. கொண்டைப்பூ எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இது இருக்குது. பாருங்க, இவ்வளோ செடி. ஏய், மொச்சை செடி, மொச்சை செடி. ஐயா, ஜலதோஷத்துக்கெலாம் நல்லது இல்லை இது மொச்சை காயெல்லாம் இருக்குது. மொசை தானே, மொசை காய். ஆமாம், மொசை காய் தான்ப்பா. எப்போ சின்ன வயசில் பார்த்தது, அதோடு இப்போ தான் பார்க்குறேங்க. பாருங்க, இது கொழுந்து பறித்து தின்னலாம், நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, மொசை. வாங்க. நான் அந்த அண்ணங்களை கேட்டேன், அவங்கெல்லாம் எங்கே அவரை காணுன்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க அவர் போயிருப்பார் வீட்டுக்கு அப்படின்னு. இங்கே பாருங்க, மொசை. ஓ, நீங்கள் 2 பேர் தான் கூட வரீங்களா? ஆமாம், இவர் தான் என் ஹஸ்பண்ட். பாருங்க, இந்த மொசை செடி அப்படியே திங்கலாம் இல்லையா இலையா? மொசை அப்படியா? இங்கே வரேன். மொசை பழம் இருக்குது, இருங்க, பழமெல்லாம் கூட இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டல் மூடி இருந்துச்சு, அதனால சரி வாக்கிங் வரலாம் அப்படின்ட்டு அங்கேயே 2-3 நடந்தேன். என்னங்கண்ணா? கசக்குது, மொச்சை கசக்காதே. ஆமாம், மொச்சை செடி சாப்பிட மாட்டாங்க, ஜலதோஷத்துக்கு நல்லது இல்லை. வாக்கிங் ஆச்சாண்ணா? வாங்க. இல்லை, அவன் 7:15 திறப்பாங்களாம்மா. நேற்று 7 மணிக்கெலாம் வந்துருங்க நாங்கள். சரி, 7:15 திறப்பாங்களே. சரி, அங்கேயே 2 ரவுண்டு அடித்தேன். திறக்கிற மாதிரி தெரியல. ஒரு லேடி வந்து உட்காந்துருக்கு, வயசானது. சரி, திறக்கட்டும். எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நான் அதான் சொன்னேன், மாதம் செக்கப் பண்ணுறேன். மீன்ஸ் மற்ற ட்ரெண்டு மில்ல அதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை, இருந்ததுன்னா எடுங்க அப்படின்னா. பிளட்டில் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க இன்றைக்கி. இது என்னென்னது? இது நல்லது, பிரம்மி வல்லாரை. வல்லாரை சரி பாருங்க. ஆமாம், இதான் வல்லாரை கீரை பாருங்க. இது தொட்டு விளையலாம், ஜாலியாக இருக்கும். வந்து டச் மீ நாட். அது என்னது? தொட்டாசினிங்கி. தொட்டாசினிங்கி வருது, காம வருதுங்கய்யா. இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன். தொட்டாசினிங்கி ஆயுர்வேதிக் கீரையா? ஐயோ, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நான் பிரம்மி இலை. என்னது? பென்சுலினா? பென்சுலின் சுகர் கொடுக்க போகிறாங்களே, அது ஓமவல்லி. ஓ, அதுவா? வாங்க. ஓமத்தர இல்லை அது, ஓமவல்லி. இங்கே எடுத்துகிட்டு வாங்க. அங்கே நெய்வேலியில் இருக்குது அந்த செடி. ஒரு இலை பறிச்சிட்டு வாங்க. நிறைய வேண்டாம். புளிக்குமா? அப்போ சாப்பிட்லாம்ல? அப்படியா? ஓஹோ, ஆமாம். இன்னும் மனம் வருது, ஒரு மாதிரி மனம். இன்னும் சாப்பிடல. நான் தண்ணி கூட குடிக்கல. நான் 5:30 மணிக்கு 5:45 எழுந்திரிச்சேன். தண்ணி கூட குடிக்கல இன்னும். இதுதான் சிறியானாங்கய்யா? இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சூப்பரு. சிறியானாங்க பாருங்க மக்கள். இந்த செடி இருந்துன்னா பாம்பு வராது. பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும் பாம்பு வராமல் இருந்தால் போச்சா. ஆனால் இவ்வளோ மண்டி கிடக்கு பாருங்க செடி. இல்லை, ஆமாம், கொய்யா மரம். எல்லா மர வகைகளும் இருக்குங்க. எல்லா செடி கொடி வகைகளும் இருக்குது. வாக்கிங் ஆச்சா உங்களுக்கு? ஓ, இன்னும் நடக்கணுமா? அது இந்த இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்களா? சரி, நான் ப்ளட்டு கொடுத்துட்டு நம்ம பில்டிங்கில் போய் நடக்கிறேன். நான் கதவை சும்மா தான் மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். பரணி எஞ்சானே என்னன்னு தெரியல. இது அது பண்ணி இது ரொம்ப பிடிக்கணும்ண்ணா. என்னது? ஐயோ, துளசி. துளசி இல்லை இது. என்னது? பச்சை கருப்பு. பச்சை
போங்க விபூதி. இது போட்டு குடிக்கலாம். திருநீற்று பச்சளை இது போட்டு குடிக்கலாம். ஜலதோஷத்துக்கு நல்லது இது. திருநீற்று பச்சளை இங்கே பாருங்க மக்களே, திருநீற்று பச்சளை மாலையில் சேர்ப்பாங்கண்ணா. அது சாமிக்கு வைப்பாங்க. நான் வச்சுக்கிடுவேன், மனமாக இருக்கும் அதுக்காக. ஆமாம், இது வந்து தர்ப்பை புல். தர்ப்பையோட ஒரு வகை அங்கே போனால் இருக்குது. இது விழல் கொஞ்சம் தான் இருக்குது. அப்படியா? வெட்டி வேறு இல்லது. லெமன் கிராஸ். ஆமாம். ஐயோ ஆமாம், அது பறிச்சுட்டு வந்து வச்சிங்களா? அதான் பசங்க வேணான்னு சொன்னாங்களா? அதை கட் பண்ணி நல்லா காய வச்சு பதப்படுத்தி நான் அது வரைக்கும் போயிட்டு வரலாம் தான் பார்த்தேன். அப்புறம் பிளட்டு கொடுத்துட்டு வேணா கொஞ்சம் தூரம் நடக்கலாம். இதா அது பேர் என்ன? நாணல் கொரக்காத்தட்டை. கொரக்காத்தட்டை. கொரக்காத்தட்டை மாட்டுக்கெல்லாம் போடுவாங்க அப்போல்லாம். ஒரு ஏரியாவுக்கு ஒரு பாஷை இருக்குது. ஆமாண்ணா.